கட்டுண்டவர்களை நோக்கி புறப்படுங்கள் என்றும், சிறையிருப்புகள் இருக்கிற நீங்க வெளியில வாங்கன்னு சொல்லவும், இருள்ல இருக்கிற நீங்க வெளிச்சத்துக்கு வாங்கன்னு சொல்லவும், நம்முடைய பிதாவாகிய தேவன், தந்தையாம் இறைவன் ஒருவரை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்க எல்லாரையும் விடுதலையாக்க நமக்காக ஒரு பிரதிநிதியாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் இறங்கி வந்து சொல்லுகிறார், நான் உங்களுடைய கட்டுகளில் இருந்து வெளியே கொண்டு வருவேன், நான் உங்களை இருளில் இருந்து வெளியே கொண்டு வருவேன். நீங்கள் நல்ல மேய்ச்சல் உள்ள கொழுன்னு மேயிற இடத்துல உன விசாலத்துல கொண்டு வந்து நான் வைப்பேன். அல்லேலூயா. முடிவு என்ன? இந்த செய்தியினுடைய முடிவு என்ன? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களை இந்த சிறையிருப்பிலிருந்து கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வெட்கப்பட்டவங்க ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, என் வெட்கத்துக்கு பதிலா இரட்டத்தனையா தார். இழந்து போனவங்க சொல்லுங்க, நான் இழப்பெல்லாம் மீட்டு தாரும். வெட்கப்பட்டு பயத்துல கட்டுண்டு இருக்கிறவங்க சொல்லுங்க, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, இந்த கழுத மாதிரி கட்டப்பட்டிருக்க, என்னை வெளியே கொண்டு வாரு இயேசுவே. சோர்வுகள் அதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வாரு. ஏன்னா இதெல்லாம் மாத்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் நீர் மாத்திரம் தான்ப்பா. எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர் நீர் மாத்திரம் தான். கட்டுகள் இருந்து கொண்டு வருகிறவர் நீர் மாத்திரம் தான். எங்களை விசாலத்துல வைக்கிறவர் நீர் மாத்திரம் தான். அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் பொழுது, இந்த இயேசுவை உங்கள் உள்ளங்களிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, டெய்லி ஜெபிக்கும் பொழுது, இந்த காரியத்திலிருந்தெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார்.